இந்த நாளில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வேளையில சில சமயம் நம்ம ஸ்ட்ரக் ஆகவே நிற்போம். எந்த வழிக்கு போகணும்னு தெரியாம, இந்த வழிக்கு போகலாமா, அந்த வழிக்கு போகலாமா, எந்த வழி போக தெரியாம தவிச்சு போயிட்டு இருப்போம். அப்போ என்ன மனசுல தோணும், சரி இந்த வழியோட்டமாக தான் பை தான் பார்ப்போமேன்ட்டு சில நேரத்தில் சில நம்ம ஒரு வழியை நம்ம சூஸ் பண்ணி போவோம். போகிற அந்த ஃப்ளூக்கில் நம்ம போகும்போது என்ன பண்ணால் சில சமயம் அந்த வழி என்னன்னா நமக்கு நேர்த்தியாக அமைஞ்சிடும். அந்த நேர்த்தி அமைது வந்து எப்படின்னா கர்த்தர் நம்ம எழுச்சி அந்த கிருபை இருக்கனால சில சமயம் அந்த வழி நமக்கு நேர்த்தியாக அமைஞ்சிடும். ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்லிடுறான், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு ரட்சிப்பின் பகுதியாக நாம் பார்க்கலாம். இதில் சொல்லப்படுற இயேசு என்ன சொல்றாருன்னா, இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதும் பார்க்கும்போது பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டதை காணப்படுகிறது. ஒரு நித்திய ஜீவனை குறித்து சொல்லப்பட்டதை நம்ம அதில் முழுவதுமாக நம்ம வாசிப்பென்றால் பார்க்க முடியும். இயேசுக்கு நம்ம கர்த்தராய் தேவனுக்கு ஒரு பிராண்ட் உண்டு. அவர் எப்படி சொல்லுவார், மோசேயர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று. இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் என்ன பண்றாருன்னா, பிதாவை தேவன் இயேசு கிறிஸ்துவை பூமியில அனுப்பி தன்னுடைய குணாதிசயங்களை அவர் மூலமா இயேசு மூலமா வெளிப்படுத்தினார். அது எப்படிதான், நானே வாசல், நானே கர்த்தர், நானே ஜீவ அப்பம், நானே நல்ல மேய்ப்பன், நானே வழியும் சத்தியமும் ஜீவமா இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தினார். நானே என்கிற வார்த்தை அது பிதாவோடு ஐக்கியப்பட்டதை, பிதாவோடு ஒப்பிடப்பட்டதை பார்க்க முடிகிறது. இதை கண்டு யூதர்களாம் கோபம் வந்துச்சு. இவர் என்னன்னா நானே என்று சொல்கிறார் என்று கோபப்பட்டு என்ன பண்ணான்னா இவர் மேல் வெறுப்பு இருந்தபடி கல்லெறிந்து கொள்ளும்படியாக அவர் வகை தேடினார்கள். இவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா அவர்களுக்கு முன்பாக நானே வாசல் என்று தன்னை வெளிப்படுத்துவரை காணப்பட்டார். இதனால் அவர் நம்மை அழைத்திருக்க தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கப்படியால அந்த வாசல் வழியா நாம் உள் பிரவேசிக்க முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோமா? அந்த வாசலை, அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வழியை இன்று நாம் தெரிந்து கொண்டோமா என்று அந்த நாளில் நம்ம சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாக பார்ப்போம் என்றால், யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கு, அப்படின்னால அவனுக்கு பின்பாக செல்கிறது நம்ம வேதத்தில் வாசிக்க முடியாது. நம்ம இயேசு சத்தத்தை கேட்டு இருக்கிறோமா? இயேசு சத்தத்தை நம்ம கேட்டிருப்போம்னா அவர்களுக்கு பின்பாக செல்வோம். ஒரு ஆடு என்ன பண்ணுறதுனா தன்னுடைய மெய்ப்பெண் சத்தத்தை அறிந்ததாய் காணப்படுகிறது. அந்த சத்தத்தை அறிந்த அந்த ஆடு என்ன பண்ணுறா, அந்த மெய்ப்பெண் பின்பாக செல்கிறது. மெய்ப்பெண் பின்பாக சென்று அது சமாதானத்தோடு காணப்படுகிறது. அந்த மெய்ப்பெண் என்ன பண்ணுவான் என்றால் அந்த ஆடுகளை சரியான வழியில் நடத்தி கொண்டு போவான், சரியான பாதையில் நடத்தி கொண்டு அந்த தண்டு ஆடுகளுக்கு தேவையானதை அந்த மெய்ப்பெண் ஒரு காவல்காரனாய் இருந்து அதை நடத்தி கொண்டு செல்வனாய் காணப்படுவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசுனால நாம் ஒரு நாள் பாளையத்துக்கு புறம்பாய் இருந்த நம்ம தேடி வந்த இயேசு நம்மை அவருக்கு முன்பாக ஒரு மெய்ப்பனாய் ஏற்படுத்தி நம் தவறி அலைந்து தெரிந்து கொண்டு வந்து நம்மளை அவரோடு சேர்த்து கொண்டு நம்மளை வழி நடத்தி ஒரு நேர்த்தியான வழியில் நடத்தி கொண்டு செல்கிறார் காணப்படுகிறார். அது மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, சங்கீதம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமென், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது அவர் நாம் ஒருபோதும் நம்மளை தாழ்ச்சி அடைய விடவே மாட்டார், ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அமர்ந்த தண்ணீர் விட்டு சேர்த்துக்கு நம்மளை சேர்க்கிற தேவன், ஒருபோதும் தவித்து அலைகிற தேவன் நம் பிள்ளைகளை அலைய விடாமல்
அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு நம்மை சேர்த்து நம்முடைய தாகத்தை போசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருபோது நம்மை விட்டு விலகாம வழி நடத்துகிற தேவனாய் காணப்படும் என்று நாம் பார்க்க முடியும். ஏன்னா அப்படி நம்மளை அழைத்த தேவன் அவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறார், அவ்வளவு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். நம்ம சோர்ந்து போயிருக்கும் போல நம்மளை பலப்படுத்தி நம்மளை தேற்றி அரவணைக்கிற தேவனாக காணப்படுகிறார் என்ன பார்க்க முடியும். யாத்திராகமத்தில் வாசிப்போம் என்றால் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனம் வாசிப்போம் என்றால், ஆமென் ஆமென், ஜனங்கள் விலகி போகவில்லை. நம்முடைய கர்த்தர் நம்மளை ஒருபோது நம்ம விட்டு விலகாத தேவனா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. வழி சில செங்கடல் முன்பாக இருந்த பொழுது தவித்து போனவர்களாய் காணப்பட்டாங்க. இனி என்ன செய்ய போறோம், பார்வை நம்மளை கொன்னுருவானு பயந்து போயிருக்கும் பொழுது அவர் மேக ஸ்தம்பமாக இருந்து அக்னி ஸ்தம்பம், முன் சென்ற மேகம், முன் சென்ற அக்னி பின்னாக கடந்து கொண்டு நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். முன் சென்ற அந்த அக்னி இன்னொரு வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. விலகி போகவே இல்லை. அந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அந்த ஜனங்களை விட்டு விலகி போகவே இல்லை. நம்ம ஒரு சமயம் சில நம்ம முறுமுறுத்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு நம்மளை விட்டு ஒருபோதும் விலகி போகாத தேவனை காணப்படுகிறார். ஏன்னா அவர் எப்பொழுது நம்மை நடத்த விரும்புகிறபடினால அவர் முன் செல்லும் மேகமாக இருந்து முன் செல்லும் தேவனாக இருந்து ஒவ்வொரு நம்மையில் அவ்வளவு பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த ஆடுகள் தன் ஜனங்கள் சத்த அந்த தேவனுடைய மேய்ப்பட்டு சத்தத்தை கேட்டுனா அது ஒரு பரலோக சந்தோஷத்தை அதை அனுபவிக்க முடியும். ஏன்னா அந்த ஆடுகள் வந்து கொண்டு போற மேய்ப்பன் எப்படி பண்ணா அது கருத்தாய் கவனிப்பனாய் காணப்படுகிறான். எதிரிகள் வந்து பச்சி தூடாதபடி ஓநாய்கள் அதை கொன்று போடாதபடி அந்த மேய்ப்பன் இரவும் பகலும் கண் விழித்தவனாய் தன் ஆடுகள் மேலே ஒரு அக்கறை உள்ளவனாய் காணப்படுகிறான். கர்த்தராகிய இயேசு நம்ம அப்படியே அக்கறை உள்ளவராய் காணப்படுகிறார். இரவும் பகலும் நமக்காக பிதாவோடு பரிந்து பேசுகிறவரை, நமக்காக நாட்களை நீட்டி கொண்டு போகிறவரை காணப்படுகிறார். அவர் நம்மளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கொண்டிருக்கிறார். அமர்ந்த தண்டிரையில் ஒவ்வொரு நாள் நம்மளை தேற்றி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாள் சோர்ந்து போகிற நம்முடைய ஆத்மாவை தேற்றி ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்ம எவ்வளவு நன்றி செலுத்துவராய் காணப்படுகிறோம். எவ்வளவு நன்றி சொல்லியிருப்பான் தேவனாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு. அவர் சொல், நானே வாசல், ஒருவன் என் வழியா உட்பிரவேசித்தால் வச்சிருக்க உள்ளே அழகான மேய்ச்சல் வச்சிருக்கேன்ப்பா, உங்களுக்கு இளைப்பாறுதல் வச்சிருக்கேன், உங்களுக்கு சமாதானத்தை வச்சிருக்கேன், உங்களுக்கு தேர்தலை வச்சிருக்கேன் என்று கர்த்தர் இயேசு நம்ம ஒவ்வொரு அழைக்கிறார். நம்ம வீடு கட்டுவோம், நம்ம அனைவரில் நம்ம வீடு கட்டும் பொழுது நம்ம மெயினான ஒரு காரியம் எந்த பார்ப்போம்னா வாசல். அந்த வாசலுக்கு நம்ம எப்பொழுதுமே ரொம்ப பிரதானமும் முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வாசலில் வந்து ஒவ்வொரு தகுந்த வசதிக்கு தகுந்த மாதிரி சந்தனத்தில் போடுவாங்க, கதவு தேக்கில் போடுவாங்க, இன்னும் விலையோர்ந்த கடையில் போட்டு அந்த கதவுகளுக்கு பல விதமான டிசைனில் கொடுத்து நம்ம அதை ரொம்ப விரும்பி பார்ப்போம். கர்த்தராகிய இயேசுனால நமக்காக வாசலாய் நிற்கிறார். நமக்கு அவர் பாதுகாவலர் என்று இப்போ வாங்க நீங்கள் எல்லோரும் என் வாசல் வழி நீங்கள் உட்பிரவேசிங்க, நான் உங்களை ஒரு இளைப்பாறல் தருவேன் என்று அதாவது ஆங்கில வேதம் ஐ ஆம் த டோர்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் கதவு என்று ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கதவாய் இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக காணப்படுகிறார். நம்ம வீடு கட்டிட்டு வீடுக்குள்ள நிறைய பணங்கள் நகைகள் வச்சுட்டு நம்ம வெளியூருக்கு போகும்போது நம்மளுடைய நம்பிக்கையில் அந்த கதவு மேலே தான் இருக்கும். அந்த கதவு மேலே, ஏன்னா அந்த கதவை உடைச்சி கல்ல உள்ள போய் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம நம்பிக்கை என்னன்னா, அந்த கதவை பூட்டினீங்களா, அந்த கதவை பூட்டியா நம்ம மற்ற எதுவுமே கேட்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லாக அந்த நம்பிக்கை ஃபுல்லாக அந்த கதவு தான். இதனால நம்ம வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு நம்ம முன்பு அவர் கதவாய் நிற்கிறார். நம்மளை பாதுகாக்கும்படி, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, ஒரு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, ஒரு தரத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக கதவாய் நிற்கிறார். அவர் ஒரே வாரம் சொல்லுவார், வாங்கப்பா என் வழியாய் இந்த கதவு வழியை இங்கே உள்ள பிரவேசிங்க, உங்களுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று இயேசு நமக்காக காத்து கொண்டு இருக்கிறாய் காணப்படுகிறார். அதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 16 வாசிக்கும் பொழுது,
14, 16. நானே வழியும். ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் தன்னுடைய சீசர்களுக்கு இதை பத்தி சொல்லுகிறாரு. நானே வழியும் சத்தியம் ஜீவனும், ஒருவன் என்ன இல்லாமல் பிதாவினது வர முடியாது. இயேசு இந்த நாட்களே நமக்காக ஒரு வழிகாட்டியா இருக்கிறார். அந்த பரலோகத்தை நம்ம கொண்டு சேர்க்கும்படியாக நமக்கு ஒரு வழியாய் இருந்து, ஒரு வாசலாய் இருந்து, ஒரு கதவாய் இருந்து நம்ம நடத்த நம் தேவன், நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயத்தத்தோடு காத்து கொண்டு இருக்கிறார். நம் உள்ளத்தை கொடுக்க ஆயத்தத்தோடு காணப்படுகிறோமா? அந்த நான் வாசலை இதுவரை நம்ம தெரிந்து கொண்டோமா? இல்லை இன்னும் நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டவர்களா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து அந்த பரலோக மகிமை விட்டு இறங்கி இந்த பூமியில நமக்காக வந்தார். ஒரு வாசலாய் வந்ததுனாலே நம்மை மீட்கும்படியாக அவர் சொந்த இடத்துல கொண்டு நம்மை சேர்க்கும்படியாக கர்த்தர் இயேசு நமக்காக நல்ல ஒரு வாசலாய் நிற்கிறார். ஒரு கதவாய் இருந்து நம்மை பார்த்து கொண்டு அழைத்து கொண்டு இருக்கிறார். வருவாயா என் மகளே என்று, வருவாயா என் மகனே என்று நம்மை தேடியவர்களாய் காணப்படுகிறார். ஆனா நாம் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்துட்டோமா? இன்னும் வாசலுக்கு வெளியே நிற்கிறோமா? வாசலுக்கு உள்ளே இருக்கிற நம்ம தான் சோதித்து பார்க்கலாம். ஏன்னா வாசலுக்கு உள்ள போயிட்டோம்னா அந்த கதவுக்குள்ள போயிட்டோம்னா அங்க ஒரு பாதுகாப்பு உண்டு. கதவுக்குள்ள இருக்கிறவங்க, அந்த கதவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா அங்க அதுக்குள்ள சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அன்பு இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்கும். மாறாக கதவுக்கு வெளியே இருப்போம் என்றால் அங்க எதிரிகள் எப்பொழுது நம்மளை தாக்கி கொள்ளுகிறார்கள். சத்துரு நம்மளை வஞ்சித்து விடுவான், சத்துரு நம்மளை கொள்ளை கொண்டு போய்விடுவான். நம்ம எதற்குள்ளாய் இருக்கிறோம், நம்ம தாமே சோதித்து பார்ப்போம். அந்த வாசலுக்குள்ளே நாம பிரவேசித்து விட்டோமா? இன்னும் வாசலுக்குள்ள வெளியே இருக்கிறோமா? நல்ல கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். யோசுவாவை பார்க்கும் பொழுது யோசுவா திகைத்து போய் கொண்டிருந்தான். மோசே மரித்த பின்பு இனி என்ன செய்வோம், எந்த வழியில போவோம், இந்த ஜனங்களை எப்படி நடத்தி கொண்டு போவோம், எப்படி நான் தேசத்தில் கொண்டு சேர்ப்போம் என்று கலங்கி போனவனாயிரு காணப்படும். யோசுவா 1 4 வசனம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவன் ஒரு யோசுவாவோடு போகிறார். யோசுவாவே நீ பயப்படாதப்பா, யோசுவா நீ கலங்காதப்பா, நான் மோசையோடு இருந்த போல நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார். வழி தெரியாம அலைந்து கொண்டு இருக்கிறோமா? திகையாத கலங்க, நான் உன்னுடைய தேவன் என்று கர்த்தர் நம்மளை தேற்றி அரவணைக்க அந்த வாசலுக்குள்ளே நம்ம அழைத்தவரை காணப்படுகிறார். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று தேவன் நமக்கு வாக்குரைக்கிறார். நீ உயிரோடு இருக்கிறனால ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று, நான் உன்னை விலகுவதும் இல்லை என்று, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று கர்த்தர்னாலே நமக்கு வாக்கு கொடுக்கிறவராக தேவனாக காணப்படுகிறார். நம்மை விட்டு ஒருபோது விலகாத தேவன், நம்மளை விட்டு ஒருபோது கைவிடாத தேவன் நம்ம அழைக்கிறார். வாங்கப்பா, நானே வாசல், என் வழியா உள்ள நீ பிரவேசிட்டேன்னா அங்க உனக்கு ரட்சிப்பு இருக்குப்பா, சமாதானம் இருக்குப்பா, உள்ளும் புறம்பும் நீ மேய்ச்சலை கண்டடைபடியாக உன்னை அழைக்கிறேன் என்று நாள் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இயேசுவோடு இயேசுவாவை திடப்படுத்தின தேவன் நாள் நம்மளையும் திடப்படுத்துகிற தேவனை காணப்படுகிறார். கலங்கி போய் இருக்கிறோமா? அந்த வாசலை உறுதியாக பற்றி கொள்வோம் என்றால், அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கொண்டும் என்றால் நாம் உன்னை விலகுவதுவே இல்லை என்று, உன்னுடைய கைவிடுவதில்லை என்று இந்த நாளில் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். அதற்கு நம்ம ஆயத்தப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா? நான் இந்த வாசலை தெரிந்து கொண்டோமா என்று நம்ம தாமே சோதித்து பார்ப்போம். இதில் ஒரு காரியம் பார்ப்போம்னா, முதலாவது ஒரு பாயிண்ட், ரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லப்படுகிறது. வேதத்தின் முக்கியமான ஒரு பாயிண்ட், ரத்த சிந்துதெல்லாம் பாவம் இல்லை. இதான் சத்தியம், வேதத்தின் முக்கியமான ஒரு சத்தியம் இதுதான். ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பாவங்களை போக்க வேண்டும் என்றால், பாவத்தை நம்ம நீக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பாவ மன்னிப்பின் ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டு நாட்களில் பாவம் செய்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வெள்ளாட்டு கடாக்களை கொண்டு வருவார்களாம். கொண்டு வந்து அதை அந்த ஒரு கடாவை பிடித்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கு மேலே கைகளை வைத்து தன் பாவங்களை அறிக்கை செய்து அந்த கிடாவை அறுத்து அந்த இரத்தத்தை பலிபீடுகளை செலுத்தி ஒரு பாவ நிவாரண பலியை செலுத்துவாங்களாம். இன்னொரு கடாவை என்ன சொல்லுவாங்கன்னா, அதை அது வழிபோக்கில் விட்டுருவாங்களாம். அது எப்படியும் தப்பிச்சு போன்ட்டு அப்படி வெளியே விட்டுருவாங்களாம். அது போக்காக விட்டுருவார்களாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் அதை தான் நமக்காக செய்தார்.
பாவியாக நம்மளை தேடி வந்து பூமியில தேடி வந்து நமக்காக தண்டு ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் தொங்கி நம்மை வழிபோக விட்டு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் நம்மை வழிபோக்க விட்டு விட்டார். அந்த ஆட்டை போல் இருந்தால் நம்ம அலைந்து திரிகிறோம். அந்த மெய்ப்பின் சத்தத்தை நம்ம இதுவரை நம்ம கேட்டிருக்கோமா? அந்த மெய்ப்பின் சத்தத்தை நம்ம கீழ்ப்படிந்தவர்களாக காணப்படுகிறோமா? இல்லையா அந்த மெய்ப்பெண்ணின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் பின்னே நாம் செல்கிறவர்களாக காணப்படுகிறோமா? இதனால கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிறார். அதை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆமென், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 அந்த வெள்ளா கிடாக்கள்ல ஒரு கிடாவாக நம்மை தண்ணி வெளியே விட்டு அவர் நமக்காக பாவியானார். அவர் நமக்காக பலியானார். நம்ம அதை யோசிச்சிருக்கோமா? அந்த அந்த சிந்தையை நமக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப நேரம் இந்த வசனத்தை வெளியே போதிக்க முடியவே இல்லை. ஆனால் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்திருங்கப்பா. அது யாருக்காக? எங்களுக்காக, எனக்காக. ஆனால் நாங்கள் இதுவரையும் அந்த அந்த முழுமையாக அந்த பூரணப்படலை ஆண்டவரை. எப்போ நாங்கள் அந்த பூரணப்பட போகிறோம்? எப்போ நீங்கள் அழைக்கிறீங்களப்பா எங்களை அந்த வாசல்களை வாங்க, அந்த வாசல்களை வாங்க நீங்கள் அழைக்கிறீங்கப்பா. அதுக்குள்ளே வர்றதுக்கு இன்னும் நாங்கள் ஆயத்தப்படாமல் இருக்க மாட்டவரே. எப்பொழுது அந்த வாசல்களை பிரவேசம் பண்ணுறது, அந்த மேய்ச்சலை எப்பொழுது நாங்கள் கண்டிட வேண்டவரே. அது உங்களை அந்த அன்புக்குள்ளே நாங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுது நாங்கள் மகிழ்ந்து களி கூறப்புறம் என்று இந்த வசனம் மூலம் ரொம்ப நேரம் அந்த வசனம் தியானிக்க முடியாது. கர்த்தர் கிருபை செய்து நமக்காக பலியானார். எத்தனை பேர் இந்த காரியத்தை உணர்ந்திருப்போம்? நம்ம பாட்டு படிச்சுட்டு போறோம், ரத்தத்தினாலே எனக்கு விடுதலை கிடைச்சி. அந்த ரத்தத்தை சிந்தும் அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு பாடுகளை அனுபவித்திருப்பார், எவ்வளவு கிரயம் நமக்காக பண்ணியிருக்காங்க. அந்த விலை கிரையை நம்ம என்ன செய்திருக்கிறோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். நமக்கு ஒரு பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி நமக்கு அந்த பரிந்து மத்தியஸ்தராக இருந்து நம்ம அழைத்து கொண்டவராய் காணப்படுகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த அழைப்புக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோமா? அந்த அழைப்பை நம்ம தெரிந்து கொண்டவர்களாய் காணப்படுகிறோமா? நான் என் ஜனம் போல தேவ சமூகத்தில் நம்ம இருந்து கொண்டு வரோமா? ஏசையா அதில் சொல்லப்படுகிறேன், ஆடு தன் எஜமானை, மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் முன். ஆனால் என் ஜனமோ உணர்வு இல்லாமல், அறிவு இல்லாமல் சங்காரமாயிரம் என்று ஏசையா 1ஆம் அதிகாரத்தில் ஆமீன். இஸ்ரவேல் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள் தான் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க, அறிவு இல்லாமல் இருக்கிற வேதனையோடு சொல்லுறாங்க. அந்த வாசல் நம்ம தெரிந்து கொண்டோமா? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் என்றால் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆமென், இடுக்கமான வாசல் வழியாய் பிரயாசப்படுங்கள். ஜீவனுக்கு போற கேட்டு எப்படி இருக்குன்னா நெருக்கமா இருக்கான், அது குறுகலா இருக்கு, அதுக்குள்ள ஈஸியா எல்லாரும் போக முடியாது. அது வேதம் சொல்ல அழைக்கப்பட்ட ஒரு அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தான். ஆலயத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க, எல்லாரும் வந்து தேவனை ஆராய்ச்சிடலாம். ஆனால் அந்த இடுக்கமான வாசல்களில் எத்தனை பேரும் பிரவேசிக்க முடியும் என்று நமக்கு தான் தெரியும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு அவங்களுக்கு தெரியும், இந்த இடுக்கமான வாசல்களை என்னால் பிரவேசிக்க முடியுமா என்று. தேவன் அழைச்சிட்டா, எல்லாரும் அழைச்சிட்டு வாங்கப்பா, உங்களுக்கு இலவசமா அந்த ரட்சிப்பை தரேன், இலவசமா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அழைத்து அவர் சமூகத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறார். அவர் விளையேற ரட்சிப்பை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க நம்ம ஆயத்தப்பட்டிருக்கோமா? ஆயத்தமாகிவிட்டோமா? கர்த்தந்த கேள்வியை நம்ம நல்ல கேட்கிறவரை காணப்படுகிறது. நானே வாசல். இந்த வாசலுக்குள்ள தம்பி சகோதரின் ஆயத்தமாயிட்டா, சகோதரியின் ஆயத்தமாயிட்டீங்களான்னு கர்த்தர் நம்ம விருத்தி கேட்கிறார். இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள போனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமது உலகத்தோடு பூமியோடு நம்ம சேர்ந்து வாழ்கிறோம். உலகத்தோடு ஒட்டி உலகத்துல என்ன அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவு ஈஸியாக நம்ம ஆண்டவரோடு இணைஞ்சு நம்ம பயணிக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார்,
இறுக்கமான வாசல் வழி. அந்த வாசல் பிரவேசிக்கணும்னா பாடுகள் மத்தியோடு தான் பிரவேசிக்க முடியும். சந்தோஷமா தேவனை ஆராய்ச்சிக்குள்ள போக முடியாது. அது அநேக பாடுகள் இருக்கும். தேவனுள்ள அது நெருங்கி சேருவதற்கு அநேக வேதனைகளோடு காணப்படும். அந்த குறுகலான நெருக்கலான பாதைகளை செல்வதற்கு ரொம்ப கடினமா இருக்கும். பாடுகள் வேதனைகள் அதெல்லாம் சகிச்சு இந்த மனசுல வச்சு அப்படியே அதுக்குள்ள ஓடி நம்ம போக முடியும். இடுக்கமான வாசல் வழியா உள்பிரவேசிங்க, பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது நெருக்கமா இருக்கும், குறுகலான இருக்கும். அதுல குனிஞ்சு படுத்து எடுத்தா போக முடியாதுல்ல. அதுக்குள்ள போகணும்னா நமக்குள்ள ஒரு தாழ்மை வேணும். அந்த தாழ்மை இருந்தாதான் அதுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். ஒரு எளிமை இருந்தாலும் அதுக்குள்ள பேசிக்க முடியும். ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை நமக்குள்ள இருந்தாதான் அந்த வாசலுக்கு, அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். அப்ப சொல்லு, பிரயாசப்படுங்கள் என்று. அந்த தாழ்மை நமக்குள்ள காணப்படுகிறதா? அதை விட்டு கொடுக்குற மனப்பான்மை நம்மோட காணப்படுகிறோமா? கர்த்தரை நம்ம அறிஞ்சிட்டோம், தேவனை அறிந்துட்டோம், தேவனுடைய ரட்சிப்பை இலவசமா பெற்றுக்கொண்டோம். ஆனா தேவனுடைய அந்த குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொண்டோமா? தேவனுடைய அந்த குணாதிசயம் நமக்குள்ள வெளிப்படுவதாக காணப்படுகிறதா? கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிற கேள்விதான். இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க ஆயத்தமாயிட்டியா சகோதரன் சகோதரன்? அம்மா பார்த்து கர்த்தர்னால கேட்கிற கேள்வி அதான். இந்த பாவங்களை அறிக்கை செய்துட்டோமா? பாவங்களை விட்டு விட்டோமா? பாவத்தை விட்டு நம்ம வெளியே வந்து விட்டோமா? தேவன் நம்மளை உற்று கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம எதற்காக இருக்கிறோம்? இந்த அழைப்பு நம்ம வீணாய் போகாதபடி, சத்துருவன் வஞ்சித்து விடாதபடி, சத்துருவன் கொண்டு போகிறாதபடி, அழைப்பு பங்குள்ளவர்களாய் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்து அந்த உள்ளும் புறமான மேய்ச்சலை நாம் சுதந்திரவாளியாய் நம் மாற கர்த்தர் அழைத்தவராய் காணப்படுகிறார். அதற்காக கர்த்தர் நமக்காக ஒரு வாசலாய், ஒரு கதவாய் இருந்து, ஒரு கேட்டாய் இருந்து நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். வழி தெரியாம அலைந்து கொண்டு இருக்கிறோமா? பாதி இப்படி போகுமென்று ஸ்ட்ரக்காய் போய் இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கான வழியை வைத்திருக்கிறார். அதான் சொல்ல, நானே வாசல் என்று, நானே வழி என்று சொல்கிறார், நானே சத்தியம் என்று சொல்கிறார், நானே ஜீவன் என்று. நமக்கு ஒரு பரலோகத்தை வைத்து, நான் உனக்கு ஒரு ஜீவனை கொடுக்க ஒரு பரலோகத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த சத்திய தேவனை நம்ம உறுதியாக பற்றி கொண்டோமா? அந்த வழியை தெரிந்து கொண்டோமா? கர்த்தர் நம்ம அழைக்கிறார். கர்த்தர் நம்மை தேடிக்கொண்டு இருக்கிறவராய் காணப்படும். ஒவ்வொரு நாள் தேடுகிறவராய் காணப்படுகிறார். எதற்காக இந்த வாசலாய் கர்த்தர் இருக்கிறார் நம்ம பார்ப்போம் என்றால், உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடையும்படியாக, அந்த உள்ளும் புறம் மேய்ச்சலை கண்டடையும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கவராய் காணப்படுகிறார். அதற்காக வாசல்ல காத்து கொண்டிருக்காரு. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையில புசிக்க வேண்டும் என்று, நான் அளிக்கும் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வாசலா இருக்க, உள்ளும் புறமான அந்த மேய்ச்சலை கண்டடையும்படியாக அவர் தேவன் காத்து கொண்டு வர இருக்கிறார். அதை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய ஆதாயம் என்று சொல்லி, போதும் என்ற தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். இந்த வாசலுக்குள்ள அந்த மேய்ச்சலை கண்டறைன்னா நமக்குள்ள இந்த போதுகின்ற மனசோடு நமக்கு வரணும். அப்போ பவுல் இதை சொல்கிறார், தன் அனுபவத்துல சொல்றாரு, போதுகின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்கிறார். அநேக வேலைகள் நம்ம என்னன்னா, இன்னும் நம்முடைய எல்லைகளை விரிவாக்கணும் சொல்லி நம்ம அதை உண்டு நம்ம சிந்தையை செலுத்தி என்ன, தேவனை விட்டு நம்ம தூரமாய் காணப்பட்டவர்களே காணப்படுது. நம்முடைய சிந்தையெல்லாம் நம்முடைய எல்லைகளை விரிவாக்கணும். இன்னும் நிறைய வீடு வாங்கணும், நிறைய கார் வாங்கணும், சொத்து வாங்கணும், அது வாங்கணும். நம்முடைய சிந்தையெல்லாம் அப்படியே போய்னா தேவனோடு இணைய முடியாது. அப்படி தேவ சிந்தையை விட்டு நம்ம வெளியே வந்து நம்ம இந்த சிந்தையை செல்லப்படுகிறனால பவுல் சொல்லிட்டு அனுபவத்தை சொல்றார், போதுகின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் நமக்கு தேவனை பற்றின பக்தி மிகுந்த ஆதாயம். ஏன்னா இந்த உலகம் அழிந்து போகும். நம்ம சம்பாதிக்கிற இந்த பேரு புகழ் பணம் எல்லாமே ஒரு நாள் நம்மகிட்ட விலகி போகும். தேவனை நாம் பற்றி கொள்வோம் என்றால், தேவனை நாம் ஆதாயப்படுத்திக் கொண்டால் அது நம்மளுக்கு கடைசி வரை நடத்துறதை காணப்படும்.
அந்த தேவனை நாம் பற்றி கொண்டவர்களை நம்ம காணப்படுகிறோம் என்று பார்ப்போம். அடுத்ததாக பார்ப்போம் என்றால், ஆடுகளுக்கு முன்ன பாதுகாப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அது எதுக்கு நம்ம பயப்படாது? மெய்ப்பராய் இருக்கிறார். அது மெய்ப்பர் என்ன பண்ணா, அந்த வாசல்ல ஒரு காவல்காரனா இருக்கிறார். தன்னுடைய ஆடுகளை எதுவும் கொள்ளை கொண்டு போகாதபடி அவர் மெய்ப்பராய் இருந்து வாசல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். ஒரு புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள்ல வந்து அந்த மெய்ப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெய்ப்பருடைய மந்தை அந்த தொழுவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, பல பெரிய பெரிய கற்களாக வைத்து கட்டி இருப்பார்கள் அந்த தொழுவங்களை. 5 அடி 6 அடி பெரிய கல், அது எதுனே கல்லறை உள்ள நுழைந்து விடாதபடி ஒரு 5 அடி 6 அடி உயரம் அதை கட்டி, அதற்கு மேல என்ன பண்ணுவாங்க, சுத்தி முள்களால் வச்சிருப்பாங்களாம். இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, அந்த அந்த வாசலுக்கு ஒரே ஒரு வாசல் இருக்குமா, அந்த வாசல்ல அவர் படுத்துக் கொள்வாராம். எதிரிகள் யாராவது அவரை தாண்டி தான் உள்ளவர். அப்போது அவர் விழித்து கொண்டு தன் மந்தையை பாதுகாக்கிறவரை காணப்படுகிறாராம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதான் நல்ல செய்துக்கிறார். நம்மளை பாதுகாக்கும்படியாக நம்ம வாசல்லை நமக்காக ஒரு காவல்காராக இருந்து, நம்ம அநேக வெள்ளை தவறி செல்லும் பொழுதுலாம், நம் பாவத்தை நோய் செல்லும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை அந்த கிருபையால் மன்னித்து இரக்கம் பாராட்டி இதுவரை நம்முடைய வாழ்க்கையில ஒரு மெய்ப்பராக இருந்து நம்மை வழி நடத்துவரை காணப்படுகிறார். மந்தை சிதறி விடாதபடி, மந்தை பூனைகள் பற்றித்துக் கொள்ளாதபடிக்கு வாசல்ல ஒரு காவல்காராக இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்களை எவ்வளவா எழுப்பி இருக்கிறோம், நம்ம ஜெபங்களை எவ்வளவா நம்ம கூட்டி இருக்கிறோம். கர்த்தர்னாலே நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் உன்னிப்பா உற்று கவனித்து கொண்டு பார்க்கிறார். என் ஜனங்கள் எப்படி செய்யறாங்க, என்னை ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று, எப்படி என்னை தேடுவர்களாக இருக்கிறார் என்று, எப்படி எனக்கு மகிமை செலுத்தியவர்களாக இருக்கிறார் என்று நல்ல தேவன் நம்மளை காணிக்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்லி நானே கர்த்தர் என்று, நானே வாசல் என்று அந்த பிராண்டை சொல்லுகிறார். நானே கர்த்தர், நானே மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். அந்த மெய்ப்பரை அறிந்திருக்கிறோமா, அந்த மெய்ப்பரின் சத்தத்தை நம்ம உணர்ந்து இருக்கிறோமா, அந்த மெய்ப்பருக்கு பின்பாக நம்ம சென்று கொண்டு இருக்கிறோமா, இல்லை நம்ம மனம் போன வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த எரேமியா புஸ்தகத்தில் 49 அதிகாரம் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆமீன், திக்கற்றவர்களாக இருக்கிற பிள்ளைகளை ஒப்புவி என்று சொல்லப்படுகிறார். திக்கற்ற பிள்ளைகளை ஒப்புவிக்கணும்னா, திக்கற்ற நம்ம பிள்ளைகளுக்காண்டி ஜெபிக்க வேண்டுங்க. அனுதினமும் திக்கற்ற பிள்ளைகளுக்காண்டி ஜெபம். வெளியில போகும்பொழுது, ஸ்கூலுக்கு போகும்போது, வரும் பொழுது நம்ம பிள்ளைக்காண்டி ஜெபிக்க ஒரு மெய்ப்பனாய் இருந்து அவர்களை எதுவும் வஞ்சித்து விடாதபடிக்கு அவர்களை ஜெபிக்கவர்களாய் காணப்பட வேண்டும். வேதமதான் சொல்லி தீர்க்கதரிசியமா சொல்லப்பட்டிருக்கு, திக்கற்றவர்களாய் இராதபடி. நாட்கள் ரொம்ப பொல்லாதவர்கள் அப்படின்னா, பிள்ளைகள் வெளியே பேசினா திரும்பி வரும்பொழுது அது ஒரு கேரண்டி கிடையாது, ஒரு உத்தரவாதம் மற்ற நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு நாட்கள் இருக்கிற நாம நம்முடைய பிள்ளைகளும் சரி, வேலை பார்க்கிற இடங்களும் சரி, படிக்கிற இடங்களும் சரி, எந்த இடத்துல போறாங்களோ வெளியே போகும்பொழுது நம்ம ஒரு தலைகளில் கரங்களை வைத்து ஜெபித்து அனுப்பணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை நம்மளால் கொடுக்க முடியும். ஒருபோது யாரும் வஞ்சித்து விடாதபடிக்கு நாம் நம்முடைய ஜெபத்திலே நம்ம ஒரு மேய்ப்பராக இருந்து, நம்ம ஒரு வாசலாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் நமக்கு நாளே கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். நம்ம தாழ்மையோடு காணப்படுகிறோமா? விட்டு கொடுக்கிறதா காணப்படுகிறோமா? மேன்மையா இருக்கிற மேட்டின்மை என்ன உள்ளவர்கள் வந்து இந்த வாசல்களை பிரவேசிக்க முடியாது. மேட்டின்மையா சிந்தனையோடு நம்ம இருப்போம், அந்த வாசல்கள் மேல உள் பிரவேசிக்க முடியாது. கர்த்தரை கேட்ட மூடியோடு நமக்காண்டி இந்த தாழ்மையோடு விட்டு கொடுக்கிற மனப்பான்மோடு நம்ம இருப்போம் என்றால், கர்த்தர் நம்மள அந்த வாசல் உள்ள திறந்து அந்த மேய்ச்சலில் நம்ம கொண்டு சேர்ந்து நம்ம சேர்க்கிற தேவனாக காணப்படுகிறார். நேச்சர் இதை தான் பண்ணாரு. நான் கட்டின மகா பாபிலோன்னு சொல்லி தனக்குள்ள ஒரு பெருமையோடு காணப்பட்டார். இந்த கோட்டையில் யாரும் உள்ள நுழைய முடியாது, எதிரிகள் உள்ள நுழைய முடியாது என்று நான் கட்ட மகா பாபிலோன் என்று பெருமையோடு காணப்பட்டான். கர்த்தர் ஒரே நாள்ல அந்த பெருமையெல்லாம் மாற்றி போட்டார். புல் மாடு போல புல்லை மேய வைத்து விட்டார்.
ஆமென். 7 காலங்கள் மாடை போல மாத்திட்டார். பெருமையோடு இருப்போம் என்றால், மேட்டின்மையோடு இருப்போம் என்றால், மகா பாபிலோன் நினைச்சு இந்த புத்தகம் நினைச்சிட்டாங்க. யார் அதுக்குள்ள பிரவேசிக்க? ஏன்னா அந்த கோட்டை வந்து பயங்கரமான உயரம்னு சொல்லப்ப அந்த கோட்டைகளை எதிரி நுழைய முடியாதபடி அவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டை. அந்த கோட்டை ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் தகரி தெரிந்து எதிரி கையில் ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அதனால நமக்குள்ளுக்கு அப்படி ஒரு மேன்மையோடு காணப்படும் என்றால், ஒரு பெருமை நமக்குள் காணப்படும் என்றால், ஒரு தாழ்மை இல்லாத நம்ம காணப்படுவோம் என்றால், இந்த வாசலுக்குள்ள நம்மளால் பிரவேசிக்கவே முடியாது. அந்த மேய்ச்சல் கர்த்தர் வச்சிருக்க அந்த மேய்ச்சல்கள் நம்மளால் பிரவேசிக்க முடியாது. அந்த மேய்ச்சல் எவ்வளவு சந்தோஷமானதா இருக்கும், எவ்வளவு அன்பானதா இருக்கும். அங்க உயர்வு கிடையாது, தாழ்வு கிடையாது, ஏழை கிடையாது, பணக்காரர் ஒரே ஒரு பாடல் தான், ராஜாதி ராஜா இயேசுன்றது. அந்த மேய்ச்சலுக்குள்ள பிரவேசிக்கணும்னா, அந்த வாசல் வழியா நம்ம போகணும்னா, இயேசு நல்ல அந்த கேட்டு அருகே நமக்காக காத்து கொண்டு இருக்கிற காணப்படுகிறார். அந்த இயேசுவை நம்ம அறிந்து கொண்டோமா, இயேசுவை பற்றி கொண்டோமா என்று நம்ம தாமே நாம பார்க்கணும். அந்த வாசலுக்குள்ள போகணும்னா நம்ம இருதயமா இந்த கதவை திறந்து கொடுக்கணும். நான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் நான் தங்கும் ஆலயம் என்று சொல்லுகிறாரு. இந்த ஆலயத்துக்குள்ள செல்வதற்கு இந்த இருதயமா இந்த வாசலை நம்ம கர்த்தரை இயேசுக்கு திறந்து விட்டோமா, இதுவரை திறக்காம நம்ம வந்து இருக்கிறோமா என்று நம்ம தாமே ஒரு சில சோதித்து பார்க்கலாம். இந்த இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண கர்த்தர் வாஞ்ச உலர காணப்படுகிறார். அதான் சொல்ல, நீங்கள் தங்கும் ஆலயம், நான் நீங்க தங்கும் ஆலயம் என்று சொல்லுகிறார். இந்த இருதயத்தை இன்னும் கடினப்படுத்தி நம்ம தூரமாய் சென்று கொண்டே இருக்கிறோமா? ஆனால் இன்னும் கர்த்தரோடு நெருங்கி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவருடைய ஜெபத்தில் அவர்கிட்ட நெருங்கி வந்தவர்களாக காணப்படுகிறோமா? அதற்காக நம்ம கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம தேவ சமூகத்தில் கூட வந்து ஒவ்வொரு நாள் தேவனோடு நம்ம விருத்தி அடையும்படியாக அநேக ஆலோசனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம இந்த இடத்துல கூடி வந்தவர்களாக காணப்படுகிறோம். அதான் தேவன் நமக்கு அளவிட முடியாது அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. அவள் அளவிட முடியாது அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுத்திருக்காரு. அந்த அபிஷேகத்தை நம்ம அற்பமாக எண்ணிக்கொண்டவர்களாக காணப்படுகிறோமா? கர்த்தர் இதுவரை சொன்னாரு, நானே வாசல்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு நாள் எல்லா நாளும் இந்த கதவு திறந்திருக்கு, ஒரு நாள் இந்த கதவு மூடப்பட்டுரும். உள்ள வாங்க, நான் வாசல், ஒருவன் என் வழியா வாங்கப்பா இயேசு அழைக்கிறார். ஆனா எல்லா நாளும் அழைக்க மாட்டேன், ஒரு நாள் இந்த கதவு மூடப்பட்டுரும். அதுக்கு ஒரு நம்ம கதவை தட்டினாலும் ஆண்டவர் திறக்க மாட்டாரு. உங்களை நான் அறியேன் என்று சொல்லிடுவார். அந்த கதவு மூடப்படுவதற்கு முன்பாக நம்ம அந்த உள்ளே பிரவேசிக்கிறோம் என்றால் நாம் பாக்கியவான்களாய் மாற்றப்படும். அது சொல்லப்படும் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10 29 10 வசனத்தை வாசிங்க. ஆமென். ஆமென். ஆயத்தமா இருந்தவர் மட்டும்தான் கல்யாண வீட்டில் பிரவேசித்தாங்க. கதவு அடைக்கப்பட்டு தேவ ஜனமே. 10 பேர் புறப்பட்டாங்க. ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு 10 பேர் ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டாங்க. 10 பேர் புறப்பட்டாங்க மணவாளன் வருகைக்கு எதிர்நோக்கி. அதில் 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஆயத்தத்தோடு கையில் என்ன பண்ணாங்க, எண்ணெயோடு கடந்து சென்றாங்க. அபிஷேகத்தோடு அவங்க காணப்பட்டாங்க. மணவாளன் காலம் தாமதமாச்சு. 15 பேர் எண்ணெய் குறைஞ்சி போச்சு. ஆயத்தமாக இருந்தவங்க மணவாளனோடு சேர்ந்து கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிட்டாங்க. இது 5 பேர் வந்து பின்ன வந்து ஆண்டவரே நாங்கள் வந்துட்டோம், ஆயத்தமாயிட்டோம், உங்களுக்கு தெரியாதப்பா, உங்களுக்கு யாருன்னே தெரியாது என்று கைவிடப்பட்டாங்க. நம்ம கைவிடப்பட்ட அனுபவத்தில் கடந்து செல்லக்கூடாது. அடைக்கப்படுவதற்கு முன்பாக அதுக்குள்ளே பிரவேசித்து அந்த மேய்ச்சலைகளை உள்ள ஒரு பங்காளிகளை ஒரு சுதந்திரவளைய மாற கர்த்தர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார் காணப்படும் என்று பார்க்க முடியும். அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆமேன், கர்த்தர் கதை உடைச்சிட்டாருங்க. நோபா சொன்னாரு, அப்பா ரட்சிக்கப்படுங்கப்பா, மனம் திரும்ப, பாவத்தோட்டு விடுதலையாங்கன்னு சொன்னாங்க. எந்த ஜனங்களும் ஆயத்தமா இல்லை. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் நோபாவை அவனுடைய குடும்பங்களை உள்ள விட்டு கர்த்தர் கதவை அடைத்து விட சொல்லப்படும். கர்த்தர் ஒரு நாள் கதவை அடைச்சிருவாருங்க.
அதுக்கு ஒரு நம்ம நினைச்சாலும் எவ்வளவுதான் போராடினாலும் ஆண்டவரே நம்ம கதறினாலும் ஆண்டவர் அப்பொழுது அவர் வாசலாக இருக்க மாட்டாரு. அப்பொழுது ஒரு ஜட்ஜா இருப்பாரு, ஒரு நியாயாதிபதியா இருப்பாரு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற கையில தராசோடு நிற்பாரு. உங்களை யாரும் தெரியாதுன்றவர். அது நியாயாதிபதியாக வருவதற்கு முன்பாக நாம அதுக்குள்ள உட்பிரவேசிக்க நாம் பிரயாசப்பட்டவர்களே காணப்படும். அதற்காக தான் இதனால் இதுவரை நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அதற்காக நமக்கு டைமை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாட்களை நாம் அற்பமாய் எண்ணாதபடி, அற்பமாய் விட்டு விடாதபடி அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க, அவர் வழியா உள்பிரவேசித்து அவரோடு வரும் பிள்ளைகளாய் காணப்பட, அவர் மேய்ச்சலின், அவர் மந்தையின் ஆடுகளாய் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அதை பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமீன், அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், ஒரு விருந்துக்கு ஒரு மனசு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி ஜனங்களை அணைச்சாங்க. தன்னுடைய சொந்தக்காரங்களை, தெரிஞ்சவங்களை, பக்கத்து வீட்டுக்காரங்களை, சபைக்காரங்க எல்லாரும் அணைச்சாங்க. அந்த விருந்து ஆயத்தம் பண்ண நேரத்தில் ஒரு சொல்லிட்டேன், எனக்கு அங்கே வேலை இருக்கு, எனக்கு அங்கே ஒருத்த இந்த இடத்துக்கு போகணும், எனக்கு இங்கே போகணும் அவங்கள உதாசீனப்படுத்திட்டாங்க. அப்போ அந்த எஜமான் சொன்னா, ஐயா, ரோட்டில் இருக்கிற நொண்டிகளையும் குருடர்களையும் சப்பானிகளையும் வழியேற இருக்கிற எல்லாரையும் கூட்டு வாங்க பந்தியில், அவங்க என் பந்தியில் சுவைக்கின்றது இல்லை. அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், அந்த விருந்துல அழைக்கப்பட்ட ஒருவர் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியல. ரோட்டருக்கு இருந்தவங்க தான் அந்த விருந்த தேவனுடைய பந்தியில பங்கு கொண்டாங்க. அதனால கர்த்தர் நம்மளையும் அப்படியே அழைக்கிறவரை காணப்படுகிறார். அந்த பந்திக்கு நாம் ஆயத்தப்பட்டோமா? அந்த விருந்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க நம்ம தகுதி உள்ளவர்களாய் மாறிவிட்டோமா? அந்த ரெச்சிப்பு சால்வையை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்போனா, அந்த ரெச்சிப்பு சந்தோஷம் நாம் அனுபவிக்கவர்களாய் காணப்படுகிறோமா? அந்த எலியாவின் சால்வையை நாம் பெற்றுக்கொண்டோமா? இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றால், இந்த கர்த்தர் சொல்கிறார், வாங்கப்பா, உங்களுக்கான காத்து கொண்டிருக்கிறேன், வாசலில் காத்து கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு கதவாக இருந்து உங்களை காத்துக்கொண்டு, அன்னைக்கு எதிரிகள் உங்களை வஞ்சித்து விடபடி, உங்களை கொள்ளை கொண்டு போதபடி, உங்களை பாதுகாக்கும்படியாக நான் உங்கள் வாசலில் காத்து கொண்டு, இந்த வீட்டுக்குள்ள நீ பிரவேசித்துட்டாயா, வீட்டுக்குள்ள நீ வந்து விட்டாயா, வீட்டுக்குள்ள வந்தான உனக்கு அங்க எல்லாம் வைத்திருக்க, உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று. அந்த ஆயத்துக்குள்ள நம்ம ஆயத்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் நம்ம வாஞ்சிக்கும் பொழுது ஆமா தெரிந்து கொள்வாருங்க, அப்படியே எடுத்துக்கொள்வார், அவரோடு சேர்த்துக் கொள்வார், தேவனை காணப்படுவார். சகை வாஞ்சித்தான், வழியருகே போய் இருந்தான், எஸ் இந்த வர வழி வரன்னு அவன் அறிஞ்சிருந்தான். ஆண்டவர் என்ன பண்ணா, சகையே வாப்பான்னு கூப்பிட்டாரு. கர்த்தர் அப்படி நாம வாஞ்சித்தா போதும், கர்த்தர் அப்படி இருக கட்டி அணைத்துக் கொள்வார். பாப்பா, சகை வீட்டுக்கு போயிட்டாரு, அவன் பாவியா மனுஷன் சொல்றோம். சகை வீட்டுக்குள்ள போயிட்டு அவனோடு இருந்து பந்தியை சாப்பிட்டா 2 பேர்த்துல வாசிக்க முடியும். நான் சொல்ல, இதோ வாசப்படல கதவை தட்டி ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ண. இந்த நாள் கர்த்தர் நம்மளோடு போஜனம் பண்ண ஆசையோடு வாசல்ல இருந்து கதவை தட்டுவரை காணப்படுகிறார். நம்மளை புதிய நாள் அபிஷேகம் பண்ண கர்த்தனாலே காத்து கொண்டு வருகிறார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவளை காணப்படுகிறோமா? இந்த வாசல் கதவை திறந்து இதே கதவை திறந்து கொடுத்து இருக்கிறோமா? இதயத்துக்குள்ள தேவனுக்கு இடம் கொடுத்து இருக்கிறோமா? கர்த்தர் எதிர்பார்த்து நம்மோடு போஜனம் பண்ண, நம்மோட பந்தி இருக்க தேவன் விரும்பி இருக்கிறார். அந்த பந்தியில பெரிய மேய்ச்சலை, பெரிய விருந்து நமக்காக வைத்திருக்கிறார். அந்த விருந்துக்கு சுதந்திரவாளியா நாம இருக்கிறோமா? இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனையோ முறை அவங்கள வேதனைப்படுத்தின போறோம், வணங்கா காலத்து தேவன் துக்கப்பட்டார். ஆனாலும் தேவன் அவர்களை தான் வாக்கு பண்ண இடத்துல கொண்டு சேர்க்கும் வரை அவரை விட்டு ஒருபோது விலகவில்லை, அவளை கைவிடவில்லை என்று நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல தேவன் தான், அப்படிப்பட்ட பெரிய தேவன் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நாம் நம்ம துதித்து கொண்டே இருக்கிறோம். நம்மை விட்டு விலகாத தேவன் ஒரு நாள் விலகிடுவார். அந்த விலகுக்கு முன்பாக நாம் அவரை உறுதியாக பற்றி கொள்வோம். அவரை உறுதியாக தெரிந்து கொண்டு அவர் சமூகத்தில் நாம் பிரவேசிக்கும் போது கர்த்தர் நம்மளை நேசிக்கிற தேவனை காணப்படுகிறார். கதை படைக்கப்பட முன்னாடி பட்டங்க அடைக்கப்பட்டது, கைவிடப்பட்டாங்க ஜனங்கள். கர்த்தர் அடைச்சிருவார் ஒரு நாள். நம்ம ஆயத்தப்பட்டவர்களை காணப்படுகிறோமா?